சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேலு வந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாலேருந்து சக்தியிலேருந்து எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அவரோட குழந்தைய கூட சக்தி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட காமிக்காமல் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க. இதனால வேலு ரொம்பவே மனசு வந்து கஷ்டத்தில் இருப்பார். ஆனால் சங்கர் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சங்கருக்கும் இந்த உண்மை வந்து தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து செல்வி தான் இன்னும் உண்மையை வந்து சொல்லாமல் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமாவது செல்வி உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தேனு வந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் தேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருந்து ஒருத்தவங்க பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சொந்தக்காரன் பையன் பார்த்தீங்கன்னா தேனுக்கு முறப்பையன் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து தேனை பார்த்துட்ருப்பாங்க. தேனை அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் தேனு பார்த்தீங்கன்னா தென்னரசியாக இருந்த துக்கத்துலேருந்து இன்னமும் முழுசாக வெளியே வராமல் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு பூ வேணாம் எதுவுமே வேணாம்னு சொல்கிறாங்க. கோவிலில் நின்று தேனும் அவங்க சொந்தக்கார பையனும் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த மரத்துலேருந்து மாலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேர் கழுத்துலேயும் சேர்ந்து வந்து விழுந்துரும். இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடவுளே இவங்க 2 பேரும் சேரணும்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேரும் சேருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.